விஸ்வவதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம். அக்டோபர் 27, 2025. தற்போது அந்த மோன்டா புயலின் தற்போதைய நிலை, இன்று இரவு தமிழகத்தின் மழைப்பொழிவு எப்படி இருக்கும், ஆந்திர மாநிலத்தில் மோன்டா புயலின் தாக்கம் எப்படி இருக்க போகிறது, நாளைய தினம் தமிழக வானிலை எவ்வாறு அமையும், நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வாய்ப்பு இருக்கா என்பது குறித்தெல்லாம் விரிவாக இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். தென்கிழக்கு வங்கக்கடல்ல அந்தமான் அருகே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து நேற்றைய தினம் புயலாக மாறியது. தற்போது இந்த புயல் சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே 380 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு. தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இந்த புயல் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர தொடங்கி ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினம் மற்றும் விசாகப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடா அருகே நாளை அக்டோபர் 28 இரவு கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக ஆந்திர மாநிலத்தின் வடகடலோர பகுதிகள் மற்றும் ஆந்திராவின் தெற்கு பகுதிகளில் அதீத கனமழை அடுத்த 36 மணி நேரத்தில் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக மச்சுலிப்பட்டினம் முதல் நெல்லூர் வரையிலான தெற்கு ஆந்திர பகுதிகளில் குறுகிய காலத்தில் தீவிர மழையும் அதீத மழைப்பொழிவும் பதிவாகி மழை பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த மோன்டா புயல் அடுத்த 15 மணி நேரத்தில் தீவிர புயலாக வலுப்பெற்று கரையை கடப்பதற்கு முன்னதாக காற்று முறிவினால் பாதிக்கப்பட்டு வலுவிழந்து புயலாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமா ஆந்திர மாநிலத்திற்கு எந்தவித காற்று பாதிப்பும் இருக்காது. அதே சமயத்தில் மழைப்பொழிவின் தாக்கம் அதிகமாக இருக்கும். குறிப்பா தெற்காந்திர பகுதிகளான நெல்லூர், ஓங்கோல், காவாலி மற்றும் விஜயவாடா போன்ற பகுதிகளிலையும் மச்சுலிப்பட்டினம் போன்ற பகுதிகளிலையும் ஆந்திர பகுதி மக்கள் சற்றே மழைக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது நல்லது. அடுத்த 36 மணி நேரத்திற்கு தெற்கு ஆந்திரா பகுதி மற்றும் கரையை கடக்கக்கூடிய காக்கிநாடா பகுதிகளில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறாமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆந்திர பகுதிக்கு செல்ல திட்டமிட்டிருந்தால் அடுத்த 2 நாட்களுக்கு தங்களது திட்டங்களை ஒத்திவைப்பதும் நல்லது. சரி, தமிழகத்தில் இதன் தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல காலை முதலே விட்டு விட்டு மிதமான மழை பதிவாகி வரும் சூழல்ல இந்த புயல் வடக்கு வடமேற்கு திசையில் ஆந்திர பகுதியை நோக்கி நகரும் போது இன்று இரவு நேரத்துல பரவலான கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்ல, அதாவது அக்டோபர் 28 காலைக்குள் வடகோடி மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் அதனையொட்டிய ராணிப்பேட்டை, வேலூர் போன்ற மாவட்டங்கள்ல பரவலா கனமழையும், சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த மழைப்பொழிவு பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அளவிற்கோ அல்லது ஏரிகளில் நீர் திறப்பும் அளவிற்கோ பெருமழையாக அமையாது. அதே சமயத்தில் பரவலான கனமழையும் கடலோரத்தின் ஓரிரு இடங்களில் மிக கனமழையாகவும் அமையும் என எதிர்பார்க்கப்படுது. அதிகபட்சமாக போக்குவரத்து இடையூறு அல்லது போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம். அதே போல நமக்கு தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கலாம். அதன் காரணமாக மக்கள் அச்சப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அப்போ வடகோடி மாவட்டங்களுக்கு மட்டும்தான் மழையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்லையும் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் பரவலா கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்தமா தமிழகத்தின் வடகோடி மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்லையும் நாளை காலை வரைக்கும் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல மிக கனமழை வாய்ப்பு சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல. இன்று இரவு நேரத்துல பரவலான கனமழை சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பா தற்போது நெல்லூர் அருகே கடல் பகுதிகளில் மேகங்கள் நிலவி வருகிறது. இது இன்று இரவு நேரத்துல படிப்படியா வலுவடைந்து சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள் நோக்கி உள்ளே நகரும் என எதிர்பார்க்கப்படுது. அப்படி உள்ளே நகரும் போது இரவு நேரத்துல பரவலான நல்ல மழைப்பொழிவை கண்டிப்பா இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம். இந்த புயல் காற்று புயல் இல்லாமல் மழை புயலாக ஆந்திர மாநிலத்தில் கரையை கடந்தாலும் கரையை கடக்கும் காக்கிநாடாவை விட தெற்கு பகுதிகளில் தான் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுவுமே மழை பாதிப்புடன் நிறைவடையும். கடல் கொந்தளிப்பு மற்றும் சீற்றம் என்பது அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்கு தமிழகத்தில் நிலவும் என எதிர்பார்க்கப்படுது. இதனால தமிழக மீனவர்கள் வரக்கூடிய அக்டோபர் 29 வரைக்கும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருப்பது நல்லது. புயல் ஆந்திரா தான் செல்லுது என்று நமக்கு தென் கடலோர மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது. மேலும் பிற மாவட்டங்களில் காவிரி படுகை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களில் நாளை முதல் ஒரு வறண்ட வானிலையும் திரும்பும். இந்த வறண்ட வானிலையை பயன்படுத்தி அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளலாம். பள்ளி கல்லூரி மாணவர்களை பொறுத்தளவிற்கு இன்று காலை பள்ளிகளுக்கு செல்லும் போதே வடகோடி மாவட்டங்களில் மழை இடையூறு என்பது இருந்தது. தற்போது திரும்பக்கூடிய நேரத்திலையும் லேசான மிதமான மழை பதிவாவதை பார்க்க முடியுது. இன்று இரவு நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக நாளைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வாய்ப்பு என்பது இருக்கு. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் இது குறித்தான அறிவிப்பு வெளியாகலாம். சற்றே காத்திருங்கள்.
குறிப்பாக சொல்லணும்னா நாளை காலை வரைக்குமே சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. பிறகுதான் படிப்படியாக மழை குறைந்து இடைவெளி இருக்கும். நாளைய தினம் விடுமுறை விடப்பட்டாலும் மழைப்பொழிவின் தாக்கம் என்பது சென்னையில் குறைந்து தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமாக இந்த மோன்தா புயல் ஆந்திரா நோக்கி நகர்கிறது. இந்த மோன்தா புயலின் துவக்கத்தில் இருந்தே நாம் சரியாக குறிப்பிட்டிருந்தோம். அதாவது ஆந்திர மாநிலம் மச்சிலிப்பட்டினத்திற்கும் விசாகப்பட்டினத்திற்கும் இடையே காக்கிநாடு அருகே கரையை கடக்கும் இருந்தாலும் ஆந்திரா சென்றாலும் மழை சென்னைக்கு உறுதி என்பதையும், தற்போது மிதமான மழை தொடங்கியிருக்கு. இன்று இரவு கண்டிப்பாக கனமழை என்பது பதிவாகும். இந்த மழைப்பொழிவு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் பரவலான கனமழையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது. ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த அறிக்கைகளில் அடுத்தடுத்த புயலின் நகர்வு குறித்து நமது முகநூல் பக்கம் மற்றும் யூடியூப் சேனல் மற்றும் ட்விட்டரில் தொடர்ந்து பதிவிடப்படும். நன்றி.